இப்பொழுது நாம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். பாஸ்டர் ஜூப்ளின் அவரையும் அவருடைய துணைவியார் சகோதரி எப்சிபாவையும் ஆண்டவர் பலப்படுத்தி நம் மத்தியில் இந்த நாட்களில் கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை தருகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கரம் தட்டி பாஸ்டர் ஜூப்ளின் அவர்களை நாம் வரவேற்போம். மத்தியில் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். உலகத்திற்கும் தேசத்துக்கும் பட்டணத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தேவ ஊழியருடைய தேவதாசனுடைய ஸ்தலத்தில் நாங்கள் நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த காலை வேளையிலும் கூட ஒரு வசனத்தை நான் தியானிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். சரி, இந்த வார்த்தை தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்ல? நல்ல கவனிங்க. யாக்கோபு இப்ப எங்க இருக்கிறார்னு சொன்னா பதான் அராம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அந்நிய தேசத்துல, ஒரு புறஜாதி தேசத்துல யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பதான் அராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நுகத்தடியான தேசம். ஒரு நுகம், எருதினுடைய நுகம். நுகம்னா தெரியும் இல்லையா? இந்த காளை மாட்டினுடைய அந்த கழுத்துல ஒரு பெரிய கட்டை வைப்பாங்க பாருங்க. கட்டையை வச்சு இருக்கு என்ன செஞ்சிருவாங்க, கட்டிடுவாங்க பாருங்க. அப்படி கட்டிட்டாங்கன்னா அந்த காளை மாட்டால அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்ய முடியாது, அசைய முடியாது பாருங்க. அதான் நுகம் இல்ல? அப்ப யாக்கோபு இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்னா ஒரு நுகத்தடியான ஒரு தேசத்துக்குள்ள இருக்கிறார். இப்ப ஆண்டவர் யாக்கோபிட்ட சொல்றாரு, இந்த பதானராம் தேசத்தை விட்டு புறப்பட்டு நீ எங்க போ, கானான் தேசத்துக்கு உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்ய போ அப்படின்னு சொல்றார். இப்ப யாக்கோபு அந்த பதானராம் தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார். ஏறக்குறைய கானானை நெருங்கிட்டார். அங்க ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆற்றை கடந்துட்டா அவர் கானானுக்குள்ள போயிடலாம். இப்ப அந்த ஆற்றங்கரையிலே அவர் தனித்து இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு புருஷன் எதிர்படுகிறார். ஒரு புருஷன் அவருக்கு எதிர்படுறார். எதிர்பட்ட உடனே வசனம் சொல்லுது, யாக்கோபு அந்த புருஷனோட போராடினாராம். சொல்லுங்க, அந்த மனிதரோட என்ன செய்தாரா, போராடினாராம். எதற்காக யாக்கோபு அவரோடு போராட வேண்டும்? போராடின பிறகு அவர் சொல்லுகிறார், தேவன் யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார், நீ தேவனோடும் மனுஷரோடும் போராடி என்ன செய்தாயா, மேற்கொண்டாய் இல்ல? அந்த போராட்டம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதை மட்டும் நான் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். அந்த இடத்துல இருக்கிற அந்த எபிரேய வார்த்தை என்ன இருக்குன்னா ஆப்பாக் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. APAK, அப்பாக் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஆப்பாக் அப்படின்னா போராடுறது. எப்படி போராடுறதுன்னு சொல்றேன். அதாவது ஒருவர் நமக்கு முன்னாடி கடந்து வர்றாருன்னு வச்சுக்கிறோமே, அவர் ஒருத்தர் மறிச்சு நிற்கிறார். எப்படி, நீ என்னைய சந்திச்சுட்டு தான் என்னைய கடந்து நீங்க இருந்து என்ன செய்ய முடியும், நீனு என்னைய தாண்டி என்ன செய்ய முடியும், நீனு போக முடியும் அப்படின்னு சொல்லி மறிச்சு நிற்கிறார். ஆப்பாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போராடுறதுன்னா எப்படின்னா தனக்கு முன்னாடி ஒருவர் மறிச்சு நிற்கிறார். அவர் எப்படி நிற்கிறாரு, மறிச்சு ரெண்டு கரங்களையும் நீட்டினவராக அவர் மரித்து நிற்கிறார். ரெண்டு கரங்களையும் நீட்டி, நீ நில்லு யாக்கோபு, நீ நில்லு, நீ என்னைய சந்தித்து விட்டு தான் இந்த தேசத்தை விட்டு நீ என்ன செய்யணும், போகணும். நீ என்னைய சந்தித்தால் தான் நீ இந்த கானானுக்குள்ள போக முடியும். முதல்ல நீ என்னைய ஃபேஸ் பண்ணணும், என்னைய எதிர்கொள்ளணும். நீ எதிர்கொண்ட பிறகுதான் நீ எங்கே போக முடியும், கானானுக்குள்ளே போக முடியும்னு சொல்லி ரெண்டு கரங்களை விரித்தவராய் அவருக்கு முன்பாக ஒருவர் நிற்கிறார். இப்ப ரெண்டு கரங்களை விரிச்சிட்டு யாக்கோபுக்கு முன்னாடி ஒருவர் நிற்கிறார். யாக்கோபு அவரை பார்க்கிறார். அவரை பார்த்த உடனேயே யாக்கோபுக்கு தெளிவாக தெரிகிறது,
தனக்கு முன்பாக நிற்கிறவர் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, ஒரு ஆர்டினரி மேன் அல்ல, ஒரு ஹியூமன் பீயிங் அல்ல. இவர் வித்தியாசமா இருக்கிறார். இவர் இருக்கிற இந்த இடமே வித்தியாசமா இருக்கிறது. எனக்கு முன்பாக 2 கரங்களை விரித்தவராய் என்னைய மறிச்சு நிற்கிறாரே, நீ கானானுக்குள்ள நுழையணும்னா என்னை நீ சந்திச்சாகணும்னு சொல்லி எனக்கு முன்பாக 2 கரங்களை விரிச்சு ஒருத்தர் நிற்கிறாரே, இவர் தெய்வீகத்துவம் உடையவர். இவரிடத்தில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் மனித பிறவி அல்ல, இவர் தெய்வீகத்துவம் உடையவர். He is a deity person, divine person அப்படிங்கிறது யாருக்கு என்ன செய்து? யாக்கோபுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே யாக்கோபு என்ன செய்கிறார்? வேகமா ஓடி போய் ஆப்பாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கையை அவருடைய கழுத்து மேலையும் இன்னொரு கையை அவருக்கு பின்பாக முதுகுலையும் போட்டு இறுக்கி கட்டி பிடித்துக் கொள்ளுகிறார். யாக்கோபு என்ன சொல்றார் அவர்கிட்ட? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன செய்ய மாட்டேன், போக விட. 2 கரங்களையும் விரித்தவராய் அவர் நிற்கிறார். ஆண்டவராக இயேசு அங்க வந்திருக்கிறது தூதனானவர். சொல்லுங்க, யாரு வந்திருக்கிறது? தூதனானவர். அப்படின்னா அது யாரை குறிக்கும்னா இயேசுவை குறிக்கும். சத்தமா சொல்லுங்க, யாரை குறிக்கும்? இப்ப யாக்கோபுக்கு முன்பாக 2 கரங்களை விரித்தவராய் இயேசு அங்கே நிற்கிறார். யாக்கோபு, நீ கானானுக்குள்ளே நுழைய வேண்டுமானால், இளைப்பாறுதலான தேசத்துக்குள்ள நீ போகணும்னு சொன்னா, நீ என்னை சந்தித்த பிறகுதான் நீ இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 கரங்களை மறுச்சு அப்படி நிற்கிறாரு பாருங்க. நின்ன உடனே யாக்கோபுக்கு தெரிஞ்சிருச்சு, தனக்கு முன்னாடி நிற்கிறவர் ஒரு தெய்வீகத்துவம் உடையவர். அவர் தேவத்துவம் உடையவராக இருக்கிறார். இல்ல, அவருக்குள்ள தேவனுடைய சாயல் இருக்கிறது. அவர் தேவனாகவே இருக்கிறார் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச உடனே யாக்கோபு ஓடி போறாரு. போய் என்ன செய்கிறாரு? கழுத்தோட மார்போட இறுக கட்டி தழுவிக் கொள்ளுகிறார். இப்ப இயேசு அவர் இறுக கட்டி பிடிச்ச உடனே அவர் இங்கும் இங்கும் நகல்கிறார். அந்த இடத்துல இப்படி சொல்லலாம், ஆப்பாக் அப்படின்னா என்ன போராட்டம்னா, ஒருத்தரை இறுக்கி பிடிச்சிருக்கிறாரு. நீங்க என்னை ஆசீர்வதிச்சாலோ நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். இப்போ இவர் இங்கிட்டும் அங்கிட்டும் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகிறாரு, நகண்டு பார்க்கிறாரு. இல்ல, என்னை போக விடு, பொழுது விடுகிற நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த பக்கம் இந்த பக்கம் நகல்றாரு. ஆனால் அவர் பிடிய என்னவே செய்யல, விடவே இல்லையா. அந்த இடம் முழுவதுமே அப்படியே தூசி பறக்க ஆரம்பித்ததாம். கிளவுடு மாதிரி, மேகம் மாதிரி அந்த இடமே என்ன ஆக ஆரம்பிக்கிறது? தூசு படலம் பறக்க ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு அங்கே போராட்டம் நடக்குது. போராட்டம்னா என்ன? சண்டை கிடையாது. ஒருத்தர் கம்பெடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிறது இல்ல வேற விதமான சண்டை கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு? 2 கரங்களையும் விரித்தவராய் நிற்கிற இயேசுவை ஆற கட்டி தழுவிக் கொள்ளுகிறார். அவர் அங்கும் இங்கும் நகண்டு பார்க்கிறாரு. இவர் எதை விடவே இல்லை, பிடிய விடவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் போகட்டும், என்னை விடு, பொழுது விடுகிறது. இல்ல, அப்ப யாக்கோபு சொல்றாரு பாருங்க, இல்ல, நீங்க என்னைய ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், போக. நல்லா கவனிங்க, யாக்கோபுட்ட இப்ப என்ன ஆசீர்வாதம் இல்ல அவர்கிட்ட. யாக்கோபுக்கு தேவன் 2 பெரும் பரிவாரங்களை கொடுத்திருக்கிறார். பரிவாரம்னா குதிரையில வர்ற ராஜாவின் சொத்தை தான் பரிவாரம்னு சொல்லுவாங்க. பரி அப்படின்னா குதிரை, தூய தமிழ்ல பரி அப்படின்னா குதிரை. பரிவாரம் அப்படின்னா குதிரையில வர்ற யாருடைய சொத்து? ராஜாவின் சொத்துன்னு அர்த்தம். இல்ல, அப்ப 2 பரிவாரங்கள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ராஜாக்களுக்குரிய சொத்து இருக்குன்னு அர்த்தம். யாக்கோபுக்கு இப்ப 2 ராஜாக்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குமோ அவ்வளவு சொத்து இருக்கு. அவ்வளவு திரளான ஆடு மாடுகள் இருக்கு, மிருக ஜீவன்கள் இருக்கு. இல்ல, அவ்வளவு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கு. ஆனா இப்பயும் சொல்றாரு, இல்ல, அவருடைய யாக்கோபுடைய நினைவை பாருங்க.
ஆண்டவரே, எல்லாரும் நினைக்கிறாங்க இதுதான் ஆசீர்வாதம். எது? ஆடு மாடுகள் இருக்கு, மிருக ஜீவன்கள் இருக்கு, வேலைக்காரர்கள் வேலைக்காரிங்க இருக்கிறாங்க, இதுதான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது அல்ல ஆண்டவரே ஆசீர்வாதம். நான் இயேசுவாகிய உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது, இதை விட மேலான ஆசீர்வாதம் நீங்க தான். நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் போக விட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பொன்னையும் பொருளையும் பார்க்கிலும் பெரிய ஆசீர்வாதம் நம்மளோட கர்த்தர் இருக்கிறது தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எதனால் நான் விசேஷித்தவன்? நீர் என்னோட கூட இருக்கிறதுனால அல்லவா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப யாக்கோபுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னட்ட இருக்கிற பொண்ணும் பொருளும் வெள்ளியும் இல்ல ஆசீர்வாதம், மிருக ஜீவன்கள் இல்ல ஆசீர்வாதம், உங்க பிரசன்னம் என் கூட இருக்குல்ல, இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க என்னைய ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், போக விட. அப்பதான் இப்ப ஆண்டவராக இயேசு யாக்கோபை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? யாக்கோபு அவரை பார்த்து யாக்கோபை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றாரு, என் பேர் யாக்கோபு. சொல்லுங்க, என் பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குதிங்காலை பிடிக்கிறவன். சொல்லுங்க, எதை பிடிக்கிறவன்? குதிங்காலை பிடிக்கிறவன். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைச்சிரோம்னா, யாக்கோபுனா எத்தன் அப்படின்னு நினைக்கிறோம். எத்தன் கிடையாது. யாக்கோபுனா எத்தன் அல்ல. எத்தன் என்பது அவனுடைய கேரக்டர். பழைய நாட்கள்ல இருந்த அவனுடைய குணாதிசயம்தான் எத்தன் என்பதை தவிர யாக்கோபுங்கிற பேருக்கு அர்த்தம் எத்தன் கிடையாது. யாக்கோபுனா குதிங்காலை பிடிக்கிறவன், நீல் கேப்சர் இல்லையா. ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு அவன் வெளிப்பட்டபடியினால அவனுக்கு என்னன்னு பேர் வச்சுட்டாங்க? யாக்கோபு, குதிங்காலை பிடிக்கிறவன் அப்படின்னு பேர் வச்சுட்டான். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். அவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், ஐயா நான் யாக்கோபு, என் பேரு குதிங்காலை பிடிக்கிறவன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட நிறைய சொத்துகள் இருக்கு, ஆஸ்திகள் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, நான் இன்னும் அநேக காரியங்கள்ல விழுந்து கிடக்கிறவனா தான் இருக்கிறேன். நான் அநேக விஷயங்கள்ல இன்னும் தாழ விழுந்து கிடக்கிறவனா, மனிதர்களுக்கு அடிமைப்பட்ட நிலையில, கால பிடிக்கிற நிலைமையில தான் நான் இன்னும் கிடக்கிறேன். ஆண்டவரே, நான் கீழே கிடக்கிறவனா தான் இருக்கிறேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க யாக்கோபு பெரிய ஆள்னு. இல்ல ஆண்டவரே, உண்மை அது இல்ல. இந்த சொத்துகளையும் இந்த ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் பார்த்துட்டு, இல்ல பட்டம் பதவி படிப்புகளை பார்த்துட்டு இவங்க நினைக்கிறாங்க இவன் பெரிய ஆளுன்னு. ஆனா உண்மையை சொல்றேன், நான் அப்படியெல்லாம் கிடையாது. சூழ்நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் இருக்கிற நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அநேக விஷயங்கள்ல கீழே விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே, தாழ விழுந்து கிடக்கிறேன். எனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் அல்லது மேல இருக்கிற ஆட்கள் அல்லது சில பிசினஸ்ல சிலருடைய இந்த கால்ல எல்லாம் விழுந்து கிடக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறேன். நான் கீழே விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. அப்பதான் சொல்றான் யாக்கோபு ஆண்டவர்ட்ட, நான் கீழே விழுந்து கிடக்கிற நிலைமையில இருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இல்ல இனிமே உன் பேரு யாக்கோபு என்னப்படாமல் என்னன்னு என்னப்படும்? இஸ்ரவேல். இஸ்ராயேல். இஸ்ரவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ராயேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன், the prince of God, தேவனுடைய பிரபு, தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன். சொல்லுங்க, இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? யாரோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன்? தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன். இல்ல, அப்பதான் ஆண்டவர் யாக்கோபுட்ட சொல்றாரு, யாக்கோபு நீ கவலைப்படாத, நீ பயப்படாத. நீ சொல்றீ இல்ல நான் கீழே விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே, அநேக காரியங்களை நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன், தாழ தரையில விழுந்து கிடக்கிறவனா இருக்கிறேன்னு நீ சொல்றீ இல்ல. நான் இப்ப சொல்றேன், நீ இனிமே கீழே விழுந்து கிடக்க மாட்ட. நீ என்னோட சேர்ந்து இந்த கானான ஆளுகை செய்வ. நீ தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவனாய் இருப்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
அப்பதான் ஆண்டவர் யாக்கோபிட்ட சொல்றாரு, நீ இனிமே குதிங்கால பிடிக்கிற ஆளு கிடையாது, தாழ விழுந்து கிடக்கிற ஆளு இல்ல, என்னோட சேர்ந்து இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவனாயிருப்பாய், நீ தேவனுடைய பிரபுவாயிருப்பாய். You are the prince of God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதே வார்த்தை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார். அன்றைக்கு யாக்கோபு 2 கரங்களையும் விரித்தவராய், சிலுவையில் அறையப்பட்டவர் எப்படி 2 கரங்களையும் விரித்தவராய் நிற்பாரோ அதை போல தனக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாய் தனக்கு முன்னாடி 2 கரங்களையும் நீட்டினவராய் நின்றாரே இயேசு. அவரை எப்படி யாக்கோபு இறுக பிடித்து கொண்டாரோ அதை போல உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிடிச்சு கொண்டிருக்கீங்க இல்லையா? நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், இந்த நாள் முதற்கொண்டு நீங்க அவரோட சேர்ந்து ஆளுகை செய்வீங்க. இனி கீழே விழுந்து கிடக்க மாட்டீங்க. இனி காரியங்கள் உங்க தலை மேல ஏறி நிக்காது. எந்த பிரச்சனை எல்லாம் உங்க தலை மேல ஏறி நின்னுச்சோ அது எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்வீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை ஆற தழுவி பிடித்து கொண்டான் பாருங்க. அப்பதான் அவர் அது வரைக்கும் சொல்லல பாருங்க. அது வரைக்கும் சொத்து வருது, பணம் வருது, ஆஸ்தி வருது, என்னெல்லாமோ வருது. ஆனா யாக்கோபுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுலெல்லாம் இல்ல விஷயம். இதெல்லாம் இருந்தா கூட நான் கீழே விழுந்து கிடக்க சான்ஸ் உண்டு. ஆனா எனக்கு முன்னாடி நிக்கிற, சிலுவையில அறையப்பட்டவராய் நிக்கிற இயேசுவை நான் பிடிச்சிட்டேன்னா இனிமே நான் கீழே விழுந்து கிடக்க மாட்டேன். நான் ஆளுகை செய்கிறவனாய் இருப்பேன். என்ன ஆளுகிறவனாய் மாற்ற அவரால தான் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் பணம் என்னை ஆள வைக்காது, என் பொருள் என்னை ஆள வைக்காது, என் பட்டம் பதவி என்னை ஆள வைக்காது. ஆனா நான் தேவனோட சேர்ந்து என்னால் ஆளுகை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பதான் யாக்கோபுக்கு அந்த தெளிவு வருகிறது. நான் பணத்தால ஆஸ்தியால ஆளுகை செய்கிறவன் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க மணி இஸ் த ரூலிங் பவர். நெவர். பணத்தை வச்சு உங்களால் எல்லாத்தையும் ஆண்ட முடியாது இல்லை? பணத்தை வச்சு உங்களால் என்ன செஞ்சிட முடியாது? எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கி விட முடியாது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, மணி இஸ் த ரூலிங் பவர்னு. இல்லை, பணத்தை வைத்து ஆண்டவர் பூமியில மனுஷனை பார்த்து சொன்னார் பாருங்க, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லும் போது பணம்னு ஒன்னே இந்த பூமியில என்ன இல்லை, அது 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார் இல்லையா? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லும் போது பணம்னு ஒன்னே இந்த பூமியில கிடையாது. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? அப்ப நாம் பணத்தை வைத்து ஆளுகிறவர்கள் அல்ல, நாம் தேவனோடு சேர்ந்து ஆளுகிறவர்களாயிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? சரி, அப்பதான் ஆண்டவர் சொன்னார் யாக்கோபிட்ட, யாக்கோபு என்னைய நீ இறுக்கி பிடிச்சிட்டு இல்ல, நான் தான் உனக்கு எல்லாங்கிறது உனக்கு விளங்கிருச்சு இல்ல. பணம் இல்ல, பதவிகள் இல்ல, பட்டங்கள் இல்ல, அதிகாரங்கள் இல்ல, வேற யாரும் இல்ல, நான் தான் உனக்கு எல்லான்னு உனக்கு விளங்கிருச்சு இல்ல. நான் சொல்றேன், இனிமே நீ என்னோட சேர்ந்து ஆளுகை செய்கிறவனாயிருப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இது இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் என்னன்னு எண்ணப்படும், இஸ்ரவேல் எண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரா? சொல்லிட்டார். சரி, அதோட நிறுத்திட்டார். அதுக்கு அடுத்து ஆசீர்வாதங்கள் எதுவும் கொடுக்கல. ஏன்னா அவர் இன்னும் எந்த நாட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு, 16ஆம் தேசத்துக்குள்ளதான் இருக்கிறாரு இல்லையா? அதனால ஆண்டவர் வெயிட் பண்றார், நீ அப்படியே கானானுக்கு வா, கானானுக்கு வந்த பிறகு நான் உனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வச்சிருக்கேன்னு அங்க சொல்றேன் பார் அப்படின்னு விட்டார். இப்ப யாக்கோபு அந்த ஆற்றை கடந்து கானான் தேசத்துக்குள்ள வருகிறார். கானானுக்குள்ள வந்த உடனே இதே பேரை திருப்பி சொல்றாரு பாருங்க. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார்.
உனக்கு இஸ்ரவேல் என்று பேர் வழங்கும் என்று சொல்லி இஸ்ரவேல் என்று பேரிட்டார்னு இருக்கு இல்லையா, தமிழ் அப்படி இருக்கு. அதை கரெக்டாக சொன்னா எப்படி இருக்கணும்னா, உனக்கு யாக்கோபு, இனி இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனிமே உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறார். நிறுத்திட்டு அவனை அந்த பேரை சொல்லி அழைக்கிறார், கூப்பிடுறார். அதை சொல்றாரு, என்ன உன் பேர் இனிமே யாக்கோபு என்னப்படாமல் என்னப்படும், இஸ்ரவேல் என்னப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அவனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறார். என்ன? இஸ்ரவேல், இஸ்ராயேல். இல்ல, ஆங்கிலத்தில் கேஜேவியில் வாசிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். he called, அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த பெயரை சொல்லி அவனை என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. என்ன சொல்லி கூப்பிடுறாரு? இஸ்ரவேல், இஸ்ராயேல் அப்படின்னு சொல்லி யாக்கோப பெயர் சொல்லி அவர் கூப்பிடுகிறார். சரியா? கூப்பிட்டுட்டு அடுத்து வாசிங்க, அவனுக்கு பிளஸ்ஸிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, இனிமே நீ என்னோட சேர்ந்து ஆளுவை செய்வில்ல, உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்ப அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. பாருங்க என்னெல்லாம் கொடுக்கிறார், வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. முதல்ல சொல்றாரு, நான் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருப்பேன். ஒன்னு. அடுத்தது சொல்றாரு, இரண்டாவது ஆசீர்வாதம், நீ பலுகி பெருகுவாயாக. வெரி குட். அடுத்து ஒரு ஜாதியும், மூணாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. பாருங்க, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும், பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கும் கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததி இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். சரி, இப்ப கவனிங்க, ஆண்டவர் யாக்கோபுக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நீ இஸ்ரவேல் என்னோட சேர்ந்து ஆளுகை செய்வேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அடுத்து சொல்றாரு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள். 10வது வசனம் திரும்ப வாசிங்க. 11வது வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். போதும், நான் என்ன உள்ள தேவன்? ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க, என்ன உள்ள தேவன்? எல் ஷடாய். அந்த நாமத்தை ஒரு தடவை சொல்லுங்களே. என்னது? சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. எல் ஷடாய். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்றார் யாக்கோபு. நான் உனக்கு இனிமே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருப்பேன். நான் உனக்கு என்னைய சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்துவேன். அது என்ன பிரதர்? சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா என்ன பிரதர்? ஒரு கேள்வி வருதுல. சர்வ வல்லமையுள்ள தேவன்னா என்ன? எல் ஷடாய்னா என்ன? அதை நான் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். எல் ஷடாய் சர்வ வல்லவர், அல்மைட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதோட அர்த்தம் என்னன்னா, நிறைய பேர் எப்படி நினைச்சிடறோம்னா, பிரதர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் பிரதர் அப்படின்னா அவரால் எல்லாம் செய்ய முடியும் பிரதர், எல்லா அற்புதங்களும் செய்ய முடியும், எல்லா மிராக்கிள் பண்ண முடியும், எல்லா அடையாளங்களை நடத்த முடியும், எல்லாமே அவரால் செய்ய முடியும் பிரதர். அதான் பிரதர் சர்வ வல்லமை உள்ளவர். இது பாதி தான் சரி. எப்படின்னா நல்லா கவனிங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர், அதுல மாற்றம் இல்லை. சூரியன்ல அவரால் நடக்க முடியும். இப்போது வேதம் சொல்லுது அவர் சூரியனின் மத்தியில் உலாவுகிறவர். இல்ல, ஆண்டவர் வாக்கிங் போகணும்னா இப்ப கூட அவர் வாக்கிங் போறாரு. எங்க தான் போறாராம்? எதுல போய் உலாவுகிறாராம்? சூரியனின் சென்டர் ஆஃப் த சன்ல, சூரியனின் மத்திய பகுதியில் போய் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாராம்? நடப்பாராம். இல்ல, அந்த இடம் அவருக்கு அவ்வளவு குழுகுள்னு இருக்கும் போல இருக்கு பாருங்க. இல்ல, சூரியனின் மத்தியில் உலாவுகிறவர், அவ்வளவு வல்லமை இருக்கிறது அவரிடத்துல. இல்ல, இன்னொரு வசனம் சொல்லுது,
அவர் பூமியின் ஆழங்களில் நடந்து போகிறபடியினாலே அவருடைய பாத படிகள் காணப்படாமல் போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆண்டவர் வாக்கிங் போறார். எங்க? ஒன்று சூரியன்ல போறாரு, இல்லைன்னா இந்த பூமியில கடல் ஆழங்கள் இருக்கு பாருங்க, பல ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல, சமுத்திரங்களுடைய மச்சங்களுடைய சமுத்திரத்துல, கடல் ஆழங்கள்ல அவர் நடந்து போறாராம். அப்படி அவர் நடக்கிறதுனால தான் அவர் நடந்து போகிற அந்த பாதப்படி, அந்த தடம் யாருக்கு என்ன செய்யலையா, தெரியாம போகுதான். இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வல்லமை பாருங்க. ஒன்று நடந்தா சூரியன்ல நடக்கிறாரு, இல்லைன்னா எங்க போய் நடக்கிறாரு, சமுத்திரத்தின் ஆழங்கள்ல கடல்ல போய் என்ன செய்யறாராம், நடக்கிறார். அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இல்லாத ஒன்றை புதுசா அவரால் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். இல்ல, ஒரு ஒரு பார்வையற்ற ஒருவன், குருடன் ஒருவன் இயேசு இடத்துல வர்றான். உடனே என்ன செய்யறாரு, மண்ணை பசைந்து எச்சில துப்பி அதை மண்ணை பசைந்து அதை எடுத்து எதுல வைக்கிறாரு, அவன் கண்ணில் வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு கண்ணே இல்லையா, அதாவது கண் இருந்து பார்வை இல்லாம இல்ல, அவனுக்கு என்னவே கிடையாது, கண்ணே கிடையாது. அப்ப ஆதியில எப்படி தேவன் மனுஷனை உண்டாக்குனாரு, எதை பசைந்து, எதுல இருந்து உண்டாக்குனாரு, மண்ணை பசைந்து உண்டாக்குனார்ல, அதை போல மண்ணை பசைந்து கண்ணு மாதிரி செய்து அவனுக்கு அவன் கண்ணில் அப்படி வச்சாரு பாருங்க, அந்த மண்ணு என்னவாக மாறிடுது, கண்ணாக. அப்ப சீசர்களுக்கு சொல்லாம சொன்னார், எங்க பாருப்பா, நான் தான் சிருஷ்டிகர்த்தர், என்னால இல்லாத ஒன்ன புதுசா உருவாக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்கு முன்னாடி இயேசுவாக நிக்கிறேன் இல்லையா, நான் தான் சிருஷ்டிகர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப அவரிடத்துல எல்லா வல்லமையும் இருக்கிறது. சூரியன்ல நடக்க முடியும், தண்ணீரின் மேல நடக்க முடியும், தண்ணீரின் ஆழங்கள்ல நடக்க முடியும், எல்லா வல்லமைகளும் இருக்கிறது. இது வேற, இது வல்லமையுள்ள தேவன், இது வேற. 6ஆவது அதிகாரத்தில் இருக்குல்ல, அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க, அவருடைய நாமம் என்ன தேவன்? வல்லமையுள்ள தேவன். இது ஏல் கிப்போர், அந்த நாமம் வேற. ஏல் கிப்போர், ஏல் கிப்போர், GIBBOR, GIBBOR, ஏல் கிப்போ. இது வேற. வல்லமையுள்ள தேவன் என்பது வேறு. அவரால் சூரியனில் நடக்க முடியும், சந்திரனில் நடக்க முடியும், எல்லாவற்றையும் உருவாக்க முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், 5 அப்பத்தை 5000 பேருக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும், தண்ணீரை ரசமா மாற்ற முடியும், இல்லாத வித புதுசா என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும், மரித்தவர்களை எழுப்ப முடியும். இந்த வல்லமை என்பது வேறு. இது வல்லமையுள்ள தேவன், இது வேற. அப்ப எல் ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? சர்வ வல்லவர்னு சொல்றமே, அதுக்கு என்ன அர்த்தம் பிரதர் அப்படின்னா, அந்த சர்வ வல்லவர் என்னன்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல் ஷட்டாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எபிரேய பாஷையில ஷட்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷட்டுனா மார்பு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வழங்க முடியாது சொல்றேனே, ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான பாலை ஊட்டி தன் மார்போடு அணைத்து அந்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி அந்த தாயால வளர்க்க முடியும். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தன்னுடைய ரத்தத்தையே பாலாக மாற்றி அந்த குழந்தைக்கு கொடுக்க அந்த தாயினால முடியும். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த குழந்தைய பிள்ளைய வளர்க்கிற அந்த வல்லமைய தேவன் அந்த தாய்க்குள்ள வச்சிருக்கிறார், தாய்மைக்குள்ள வச்சிருக்கிறார். இல்ல, ஷட்டாய், தாய்னா அந்த தாய்மைக்குள்ள அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க அந்த தாய்க்கு வல்லமை உண்டு. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு குழந்தைய பெற்று எடுத்துட்டா அந்த தாயால அந்த பிள்ளைய பாலூட்டி சீராட்டி வளர்க்க முடியும். அதான் போதுமானவர். எல் ஷடாய் அப்படின்னா என்னன்னா, நான் உனக்கு என்னவாக இருக்கிறேன்? போதுமானவர். ஆனா இதுல ஒன்ன நீங்க நல்லா கவனிக்கணும். எல் ஷடாய்னா என்ன அர்த்தம்? ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்க முடியுமோ யாக்கோபு, அத போல உனக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னால சந்திக்க முடியும்.
உன் தேவைகள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க என்னால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் எல் ஷடாய். சரியா? எல் ஷடாய் அப்படின்னா போதுமானவர் அல்லது சர்வ வல்லமையுள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சூரியன்ல நடப்பேன், சந்திரன் நடப்பேன், அது வேற. அவர் சூரியன்ல நடக்கிறதுனால, ஆழத்தில் நடக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அது அவருடைய வல்லமையை காண்பிக்கிறது இல்லையா? அது வேற. எல் ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னால கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. இதுல இன்னொன்னையும் சொல்றேன். எல் ஷடாய்னா உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். அதே நேரம் ஒரு தாயினால தன் பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க அந்த தாயால முடியும். ஆனா அதே நேரம் ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைய வளர்க்க யாருடைய உதவியாவது அந்த தாய்க்கு தேவைப்படும். கணவனுடைய உதவி தேவைப்படும், இல்ல தாய் தகப்பனுடைய உதவி தேவைப்படலாம், அல்லது வேறு மனிதர்களுடைய உதவி அந்த பிள்ளைக்கு அந்த தாய்க்கு தேவைப்படும் தன் பிள்ளைய வளர்க்கிறதுக்கு. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. ஒரு தாயை விட உன்னைய பார்த்து கொள்ள என்னால முடியும். அதே நேரம் உன்னைய நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் எல் ஷடாய். ஐ அம் தி செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். எனக்குள்ளாகவே எல்லாம் இருக்கிறது. எனக்குள்ளாகவே எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னிடக்கு வரும். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. உன்னைய பிளஸ் பண்ண, உன்னைய நடத்த எனக்கு உன்னை சார்ந்த எதனுடைய யாருடைய உதவியும் எனக்கு தேவை கிடையாது. அதுதான் எல் ஷடாய். செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். தன்னிறைவு உடையவர். சொல்லுங்க, என்ன உடையவர்? சர்வ வல்லமை உள்ளவர்னா என்ன? உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சத்தமா சொல்லுங்க. எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரால கொடுக்க முடியும். அதே நேரம் எனக்கு உதவி செய்ய அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் எல் ஷடாய். எல் ஷடாய்னா எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிறது மட்டும் எல் ஷடாய் இல்ல, அதை செய்வதற்கு வேற எதுவும் அவருக்கு தேவை கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பதான் ஆண்டவர் யாக்கோபு கிட்ட சொல்றாரு, யாக்கோபு, நான் இனிமே உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனா இருப்பேன், நான் உன்னைய ஆசீர்வதிப்பேன். ஆனா உன்னைய ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு இனிமே இல்ல, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? He is the self-sufficient God. He is the sufficient for every creature. இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானத அவரால் கொடுக்க முடியும். அதை கொடுக்கிறதுக்கு அவருக்கு யாருடைய உதவியும் தேவை கிடையாது, எதனுடைய உதவியும் தேவை கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த எல் ஷடாய் அப்படிங்கிற பேரு பைபிள்ல கரெக்டா 7 இடத்துல இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவன். கவனிங்க, சர்வ வல்லவர் அப்படிங்கிற பேர் நிறைய இடத்துல இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற அந்த முழு நாமம், அந்த முழு நாமம் இருக்கு பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற அந்த முழு பேர் இருக்கு பாருங்க, அது வேதத்துல 7 இடத்துல இருக்கு. சரியா? நான் வரிசையா 7 இடத்தையும் வேகமா சொல்லிடுறேன். வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வாக்கியம். ஆபிராம் 99 வயதான போது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதே அதிகாரத்துல 17ல 10 வாசிங்க. எனக்கும் உங்களுக்கும், எனக்கும் உங்களுக்கும், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும்
நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உனக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இப்ப கவனிங்க, முதல்ல எல் ஷடாய் அப்படிங்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற நாம எங்க வருதுன்னா ஆதியாகமம் 17:1 வருது. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார். ஆபிரகாமுக்கு 99 வயசு. சொல்லுங்க, எத்தனை வயசு? 99 வயசுல ஆபிரகாம்கிட்ட பேசுறார். என்ன? ஆபிரகாம், நான் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 10வது வசனத்துல சொல்றாரு, நீ விருத்த சேதனம் பண்ணணும், உன் மாம்சத்தின் நுனித்தோல் அறுக்கப்பட்டு நீ என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்றார். இப்ப ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருப்பாரு? ஆண்டவரே, உங்களுக்கு எது நியாயமா? 99 வயசாயிருச்சு, ஏற்கனவே என் சரீரம் செத்தவனை போல இருக்கிறேன், பலமே இல்லை, 99 வயசு, இப்ப போய் என்னுடைய சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ண சொல்றீங்களே, இது எப்படி சாத்தியம்? விருத்த சேதனம் பண்ணா என்ன ஆகும்? சரீரம் பலவீனப்பட்டு போகும். எந்த வயசுல பண்ணாலுமே சரீரத்தில் இருக்கிற பலனெல்லாம் போயிடும் இல்ல? கொஞ்ச நாள் அவங்க பலவீனப்பட்டிருப்பாங்க, அந்த பலன் ரீகெயின் ஆகிறதுக்கே நாட்கள் எடுக்கும். ஆண்டவரே, சின்ன வயசுல விருத்த சேதனம் செஞ்சாலே அந்த பலன் திரும்ப வர்றதுக்கு அவ்வளவு நாள் ஆகும். 99 வயசுல பலனே இல்லாத நேரத்தில் போய் நீங்க விருத்த சேதனம் பண்ண சொல்றீங்களே, இனிமே எனக்கு எப்படி பலன் திரும்ப வரும்? எப்படி இனிமே எனக்கு குழந்தை பிறக்கும்? விருத்த சேதனம் பண்ணா என்னுடைய ரீப்ரொடக்ஷன் ஆர்கன்லாம் எல்லாம் பலவீனப்பட்டு போயிருமே, என் சரீரத்தில் பலனே இருக்காதே ஆண்டவரே, அப்புறம் எப்படி எனக்கு குழந்தை வரும்? அப்பதான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாம், நீ நினைக்கிறியா உனக்கு குழந்தைய கொடுக்கிறதுக்கு உன் சரீரத்தில் பலன் இருந்தா தான் என்னால முடியும்னு நினைக்கிறியா? இல்ல, நீ எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் சரீரத்தில் பலன் இருந்தாலும் இல்லைனாலும் என்னால உனக்கு குழந்தைய கொடுக்க முடியும். உன் சரீர பலம் எனக்கு தேவை கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அநேக நேரத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதர், என் சரீரத்தில் பலவீனம் வந்துருச்சு, இனிமே ஓட முடியாது, உழைக்க முடியாது, வயசாயிருச்சு பிரதர், இனிமே காரியங்களை நடத்த முடியாது. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்க சரீரத்தில் பலன் இருந்தா தான் ஆசீர்வதிக்க முடியும்னு இல்ல, பலன் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களை ஆசீர்வதிக்க அவரால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க நினைக்கிறீங்க, பிரதர் ஹார்மோன் சரியா சுரக்கலையாம் பிரதர், அதனால தான் சுகர், இன்சுலின் சரியா சுரக்கலையாம் பிரதர், அதனால தான் சுகர் வந்துருச்சாம் பிரதர். என் சரீரம் நல்லா இருக்கணும்னா இன்சுலின் சுரந்தாதான பிரதர் முடியும். பிரதர் ஹார்மோன் சரியில்லைன்னு சொல்றாங்க பிரதர், இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க, அதனால என் சரீரத்தில் வியாதி பிரச்சனை இல்ல, குழந்தை இல்ல, அந்த காரியம் இந்த காரியம். நான் சொல்றேன் பிரதர், இன்சுலின் சரியா இருந்தாதான் உங்களை பலப்படுத்த முடியும்னு இல்ல, ஹார்மோன் நல்லா வேலை செஞ்சாதான் உங்களை பலப்படுத்த முடியும்னு இல்ல, உங்க சரீரத்தில் பலம் இருக்கோ இல்லையோ உங்களை பயன்படுத்த அவரால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாம், நான் உன்னைய பயன்படுத்துறதுக்கு உன் சரீர பலம் எனக்கு தேவை கிடையாது, நான் எல் ஷடாய் இல்ல, எனக்குள்ளேயே எல்லா வல்லமையும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ரெண்டாவது எங்க சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 28:3 வாசிங்களே, ஆதியாகமம் 28:3 வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி. போதும். இப்ப ஈசாக்கு யாக்கோப்ட்ட சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் அப்படி சொல்றாரு? ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க, இது நடக்கும். இதை சொல்லும் போது சூழ்நிலை என்ன தெரியுமா? ஈசாக்கின் இடத்துல 200 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது. ஈசாக்கிட்ட 200 கோடிக்கு சொத்து இருக்கு. ஆனா யாக்கோபை இப்ப வேற தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு.
அனுப்பும் போது என்ன கொடுத்து விட்டாரு? எதுவுமே கொடுத்து விடல அவருக்கு. இல்ல, ஒரு 100 வெள்ளிக்காசு, 100 பொற்காசு, ஒரு 10 ஒட்டகம், ஒரு 20 கழுதை, ஒரு 30 கோவேறு எது, ஒரு 10 வேலைக்கார, எதுவுமே கொடுத்து விடல. இல்ல, யாக்கோபு போற வழியில ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு உண்ண ஆகாரம் கொடுங்க, உடுக்க உடை கொடுங்க. அதை கூட கொடுத்து விடல அவருக்கு. என்ன கொடுத்து விட்டாரு? இங்க வா யாக்கோபு, தேவன் உன்னை வானத்து பனியையும் பூமியின் பழுமையும் கொடுத்து தேவன் உன்னை எப்படிலாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கடன்னு வாக்கு தத்தங்களை எடுத்து ஒரு கைக்கோளை எடுத்து அதுல வாக்கு தத்தங்களை எழுதி யாக்கோட்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனார். எப்படி கடந்து போனாரா? எதுவுமே கொடுக்கல. 10 ரூபா காசு அவருக்கு கொடுக்கல, 1 ரூபா காசு அவருக்கு கொடுக்கல. ஆனா அவர்கிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, யாக்கோபு சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, யாக்கோபு நீ நினைக்காத நான் உனக்கு கொடுக்கிற 100 வெள்ளிக்காசை வச்சுதான் அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னு நினைக்காத. கொஞ்சம் பணம் இருந்தா தான் அதை வச்சு உன்னை அவர் ஆசீர்வதிக்க முடியும்னு நினைக்காத. பணம் இருக்கோ இல்லையோ உன்னை ஆசீர்வதிக்க அவரால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைக்கிறோம், பிரதர் கொஞ்சோண்டு பணம் மட்டும், ஒரு 2 லட்சம் ரூபாய் பிரதர், அந்த பணம் மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா பிரதர், அதை வச்சு அப்படியே பிசினஸ் பண்ணி அப்படியே மேல வந்துருவேன் பிரதர். இல்ல, அந்த 2 லட்சத்தை வச்சு உங்களை ஆசீர்வதிக்க முடியும்னு நினைக்கிறோம் பாருங்க பிரதர். அந்த லேண்டு மட்டும் வித்துருச்சுன்னா அதை வச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், நான் செஞ்சிருவேன் பிரதர். அந்த லேண்டு மேல உங்க கண்ணு இருக்கு பாருங்க. இல்ல, நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைக்கிறோம், பிரதர் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் இருந்துச்சு பிரதர், அதை வச்சு தேவன் அப்படியே அவர்களை என்ன செஞ்சுட்டு வந்தாரு, பருக பண்ணார் பிரதர். உண்மை அது கிடையாது பிரதர். உண்மை என்ன தெரியுமா, உங்க கையில பணம் இருக்கோ இல்லையோ உங்களை ஆசீர்வதிக்க அவரால முடியும். அவர் எல் ஷடாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப முதல்ல என்ன சொன்னாரு ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாம் உன் சரீர பலம் எனக்கு தேவை கிடையாது. அடுத்து யாக்கோபிட்ட சொல்றாரு, உன்னுடைய பண பலமும் எனக்கு தேவை கிடையாது. உன்கிட்ட பணம் இருந்தா தான் அதை வச்சு நான் ஆசீர்வதிக்க முடியும்னு நினைக்காத. அது இல்லைனாலும் உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து எங்க சொல்றாரு பாருங்க. இப்போ சொல்ல அது 35:11 வாசிங்க. அது 35:11 வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாய். இப்ப யாக்கோபிட்ட சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாய். ஏன் அப்படி சொல்றாரு? இதே அதிகாரம் 8வது வசனம் வாசிங்களே, 35:8 வாசிங்களே. ரெபெக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டார். அதற்கு அல்லோன் பாகூத் என்று பேர் உண்டாயிற்று. இப்ப கவனிங்க, ஆண்டவர் எப்ப யாக்கோப்டனா உனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் எப்ப சொன்னார் தெரியுமா? யாக்கோபு இப்பதான் கானான் தேசத்துக்குள்ள வருகிறார். கானான் தேசத்துக்குள்ள அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா ரெபெக்காள் மரிச்சிட்டாங்க. யாக்கோபுடைய தாயார் ரெபெக்காள், அவங்க மரிச்சிட்டாங்க. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்த ஒரே ஜீவன் யாருன்னா ரெபெக்காள். என் மேல சாபம் வந்தா கூட பரவாயில்ல, என்ன வரணும் யாக்கோபுக்கு? ஆசீர்வாதம் வரணும்னு நினைச்ச ஒரு தாயார் இப்ப யாக்கோபு கூட இல்ல. யாக்கோபு இப்பதான் கானானுக்குள்ள வர்றாரு, அவங்க ஏற்கனவே மரித்து விட்டார்கள். சரி, அவங்க தான் மரிச்சிட்டாங்களான்னு பார்த்தா ரெபெக்காளுடைய வேலைக்காரி, அவங்களுடைய தாதி, அதாவது யாக்கோப சின்ன வயசுல தூக்கி எடுத்து வளர்த்தாங்க பாருங்க, அவங்க தாயாரோட கூட இருந்த அந்த வேலைக்காரி இருக்காங்க பாருங்க, அவங்க பேர் தெபோராள். அந்த வேலைக்காரி யாக்கோபை தூக்கி எடுத்து வளர்த்து எல்லாம் பண்ணுன. இப்ப அம்மா தான் மரிச்சிட்டாங்க. சரி, அம்மாவோட இருந்து கூட வளர்த்தாங்கல்ல அந்த வளர்ப்பு தாய், கூடவே இருந்து நர்ஸா இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்கல்ல, இப்ப அவங்களும் என்ன ஆயிட்டாங்க, மரிச்சிட்டாங்க. இப்ப கானான்ல யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிற ஒரு ஆள் கூட இல்ல, ஒரு ஆள் கூட இல்ல கானான்ல. இப்பதான் கானானுக்கே வர்றாரு.
அவர் வந்தா தாயார் மரிச்சிருக்கிறாங்க, அடுத்து பார்த்தா அந்த தாதியும் மரிச்சிட்டாங்க, அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அழுகிறாரு. அல்லோன் பாகூத், அழுகையின் கர்வாலி, எல்லாருமே மரிச்சிட்டாங்க, எனக்கு ஆதரவானவர்கள் யாருமே இல்லை, அழுகிறாரு பாருங்க. அப்பதான் ஆண்டவர் வந்து யாக்கோப்ட்ட சொல்றாரு, யாக்கோபு நீ ஏன் அழுகிற, உனக்கு ஆதரவானவர்கள் யாருமே இல்லை, உன்னைய சுற்றி நல்ல ஆட்கள் யாருமே இல்லைன்னு ஏன் அழுகிற, நான் சொல்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க உன்னைய சுற்றிலும் நல்ல மனிதர்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு ஆட்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எல் ஷடாய், எந்த மனுஷனுடைய உதவியுமே இல்லாம உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியும். இல்ல முதல்ல சொன்னாரு, உன்னுடைய சரீர பலம் எனக்கு தேவையில்லை, நான் எல் ஷடாய். அடுத்து சொன்னாரு, உன்னுடைய பண பலம் எனக்கு தேவையில்லை, நான் எல் ஷடாய். உன்னுடைய ஆள் பலம் எனக்கு தேவையில்லை, நான் எல் ஷடாய். இது எதுவுமே இல்லாம உன்னைய என்னால பிளஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடுத்து எங்க வாசிங்க, ஆதியா 43:14 வாசிங்க. அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இப்ப கவனிங்க, என்னைய பாருங்க, இந்த சம்பவத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய்னு எப்ப வருது, சூழ்நிலை என்ன, நல்லா கவனிங்க. யாக்கோபுடைய ஒரு மகன், மூத்த மகன் எகிப்து தேசத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். எகிப்தினுடைய அதிபதி அவனை பிடித்து வைத்திருக்கிறான். யோசேப்பு தான் அந்த அதிபதி. ஆனா யோசேப்பு தான் பிடிச்சு வச்சிருக்கிறான். ஆனா அவன் யோசேப்பு தான் இவங்க யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. தகப்பனுக்கும் தெரியாது, சகோதரர்களுக்கும் தெரியாது. இவர்களை பொறுத்த மட்டில் எகிப்தின் அதிபதி தன் பிள்ளையை பிடித்து வைத்திருக்கிறான். இப்ப எல்லாரும் என்ன கேட்கிறாங்க, மற்ற பிள்ளைங்க, பென்யமீனை அனுப்புங்க, நாங்க போயிட்டு வர்றோம். இப்ப யாக்கோபுக்கு எப்படி இருக்கும், எகிப்தின் அதிபதி ஒரு மகனை பிடிச்சு வச்சிருக்கிறான். எகிப்து சாம்ராஜ்யமே ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. எகிப்து சாதாரண தேசம் அல்ல, அன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இல்ல இன்னைக்கு எப்படி அமெரிக்க தேசமே, அன்றைக்கு அதை போல எகிப்து தேசம். அந்த தேசத்துல ஒருத்தன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வேற தேசத்துல ஒருத்தர் சிறை வைக்கப்பட்டா அவங்களை மீட்பது எவ்வளவு கடினம். இன்னைக்கு அரபு நாடுகளில், சவுதியிலையோ குவைத்திலையோ கத்தார்லையோ எங்கேயாவது ஒருத்தர் வந்து சிறைக்குள்ள போயிட்டாருன்னா அவளை மீட்கிறது என்ன இல்லை, அவனுக்கு பாஷையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நம்ம என்ன சொல்றோன்னே அவனுக்கு என்ன செய்யாது, விளங்காது. இல்ல விளங்காது பாருங்க. இன்னைக்கு மலேசியாலேயோ சிங்கப்பூர்லயோ ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள போயிட்டானா அவனை மீட்கிறது என்னது, குதிரை கொம்பு தான். இல்ல இந்த ஜனநாயகம் இருக்கிற இந்த காலத்திலேயே ஒரு வேற்று நாட்டுல ஒருத்தன் சிறை வைக்கப்பட்டுட்டா என்ன ஆச்சு, அவ்வளவுதான்ற நிலைமை இருக்கு. அன்னைக்கு சர்வாதிகாரம் மிகுந்த தேசம் அது, சர்வாதிகாரியாய் பார்வோன் ஆண்டு கொண்டிருக்கிற நாடு அது. அதுல போய் தன்னுடைய பிள்ளைய பிடிச்சு வச்சிருக்காங்க. சூழ்நிலை என்ன, எல்லாரும் சொல்றாங்க பென்யமீனை நாங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோம்னு. சரி கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோம்னு சொல்றாங்களே, இவங்களும் எகிப்துக்கு போயிட்டு திரும்ப வருவாங்கிறதுக்கு என்ன இல்ல, உத்தரவாதம் இல்ல. அப்பதான் யாக்கோபு சொல்றாரு பாருங்க, பிள்ளைங்களை பார்த்து, இல்லப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த எகிப்தின் அதிபதித்த கையில இருந்து உங்களை எல்லாம் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு. என்னப்பா பெரிய எகிப்துங்கிற அரசாங்கங்கிற ராஜ்யங்கிற, நான் சொல்றேன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் அரசாங்கங்களுக்கும் மேற்பட்டு வேலை செய்ய முடியும். அவரால் ராஜாக்களுக்கும் மேல நின்று வேலை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் உங்களை விடுதலையாக்க அரசாங்கத்தின் உதவி தேவையில்லை. இல்ல அரசாங்கத்தின் உதவி தேவையில்லை. நீங்க நினைக்கிறீங்க பிரதர் எனக்கு வேலை கிடைக்கணும்னா அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டாதான் உண்டு பிரதர், கோர்ட்டு சொன்னாதான் உண்டாம் பிரதர், இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்காம் பிரதர், இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா பிரதர்? நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், அவர் எல் ஷடாய், அவரால் அரசாங்கங்களுக்கு மேல வேலை செய்ய முடியும்.
எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவருக்கு அதிகாரிகளின் உதவி தேவையில்லை. உங்களை பிளஸ் பண்ணணுன்றதுக்காக அவருக்கு அதிகாரிகள் உதவி தேவையில்லை, அரசாங்கத்தின் உதவி தேவையில்லை, ராஜாக்களின் உதவி தேவையில்லை, நீதிபதிகளின் உதவி தேவையில்லை. இது எதுவுமே இல்லாம அவரால் உங்களை பிளஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்ப முதல்ல சொன்னாரு, உன்னைய பிளஸ் பண்ண எனக்கு உன்னுடைய சரீரத்தில் பலன் இருக்கணும்னு அவசியம். உன் சரீர பலம் எனக்கு தேவையில்லை, நான் எல் ஷடாய். ரெண்டாவது சொன்னாரு, உன்னைய பிளஸ் பண்ண உன் பண பலம் எனக்கு தேவை கிடையாது, நான் எல் ஷடாய். மூணாவது சொன்னாரு, உன் ஆள் பலம் எனக்கு தேவையில்லை, நான் எல் ஷடாய். நாலாவது சொல்றாரு, உன்னுடைய அரசாங்கத்தின் உதவி எனக்கு தேவையில்லை, நான் எல் ஷடாய். இது எதுவுமே இல்லாம என்னால உன்னைய ஆசீர்வதிக்க முடியும் இல்ல? சரி, அடுத்து எங்க சொல்றாரு வாசிங்க. ஆதியா 48வது அதிகாரம் 3ல இருந்து 4 வாசிங்க. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். இப்ப கவனிங்க, என்னை பாருங்க, என்னை பாருங்க. இங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் வருது இல்ல? இந்த இடத்துல சூழ்நிலை என்ன? யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றாரு, யோசேப்பு, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், அவர் என்னை ஆசீர்வதித்தாரே. இப்ப சூழ்நிலை என்ன? யோசேப்பு என்ன கேட்பாரு? அப்பா, உங்களுக்கே நியாயமா? நான் எத்தனாவது புள்ள உங்களுக்கு? 11வது புள்ள. யாக்கோபுக்கு யோசேப்பு எத்தனாவது புள்ள? 11வது புள்ள. இவருக்கு முன்னாடி எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்ல? மூத்தவன் ரூபன். இவனுடைய யாக்கோபுடைய சேஷ்ட புத்திர பாகம் வந்துச்சுன்னா மூத்த பிள்ளைக்கு தான் வரணும். சரி, மூத்த பிள்ளைக்கு கொடுக்கலைன்னா 2வது பிள்ளைக்கு கொடுக்கலாம். 2வது பிள்ளைக்கு கொடுக்கலைன்னா அடுத்து யாருக்கு வரும் அந்த ஆசீர்வாதம்? 3வது பிள்ளைக்கு வரணும், 4வது பிள்ளைக்கு வரணும். ஆனா இவன் எத்தனாவது ஆளு? இவன் சத்தமா சொல்லுங்க. அப்பதான் யாக்கோபு சொல்றாரு, இது சட்டதிட்டம் பாருங்க. எது? சேஷ்டபுத்திர பாகத்தை மூத்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணுங்கிறது யூதர்களுடைய மரபு. அது ஒரு சட்டம், லீகல். அது ஒரு கஷ்டம், முறைமை. அது இல்ல, அதை யாராலும் மாற்ற முடியாது இல்ல? யோசேப்புக்கு சேஷ்டபுத்திர பாகம் வருவதற்கு, ஆசீர்வாதம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்ல? ஐயா, யோசேப்பு சொல்லலாம், அப்பா யாக்கோபு ஐயா, என்ன சொல்றீங்க? எனக்கு முன்னாடி 10 பேர் இருக்காங்க, எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? அப்பதான் யாக்கோபு யோசேப்ட்ட சொல்றாரு, யோசேப்பு, நீ ஏன் அப்படி நினைக்கிற? இவ்வளவு முறைமைகள் இருக்கு, எனக்கு முன்னாடி மூத்தவங்க இத்தனை பேர் இருக்காங்க, சீனியாரிட்டியில் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்னு ஏன் நினைக்கிற? எங்க வீட்டில் என்ன என் குடும்பத்தில் என்ன நடந்துச்சு? என்னுடைய அண்ணன் ஏசா இருந்தார்ல, அவருக்கு தான் ஆசீர்வாதம். அவருடைய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்து தேவன் எனக்கு கொடுத்தாரே. நான் சொல்றேன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால எல்லா முறைமைகளையும் மாற்ற முடியும், சட்ட திட்டங்களை மாற்ற முடியும், லீகலை மாற்ற முடியும், பழக்க வழக்கங்களை மாற்ற முடியும். எல்லாவற்றையும் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க அவரால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரால உங்களை பிளஸ் பண்றதுக்கு அவருக்கு சட்ட திட்டங்கள் தேவை கிடையாது பிரதர். உங்களை ஆசீர்வதிக்க லீகலா இருந்தா தான் முடியும். பிரதர், எப்படி பிரதர்? எனக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க பிரதர், அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் வந்தா தானே பிரதர் எனக்கு வரும். எனக்கு எப்படி பிரதர்? சீனியாரிட்டியே கிடையாது பிரதர். நான் சொல்றேன், அவர்கள் அத்தனை பேரையும் தாண்டி தலப்புள்ள ஆசீர்வாதத்தை உங்க சரசின் மேல இறங்க பண்ண அவரால முடியும். சட்டதிட்டங்களை மாற்றுகிறவர், லீகல் முறைமைகள், கஸ்டம்ஸ், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் மனிதர்களுக்கு தான், அவருக்கு கிடையாது. அவர் நினைச்சார்னா எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதல்ல சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்க உன்னுடைய சரீர பலம் எனக்கு தேவையில்லை. 2வது சொன்னாரு, உன்னுடைய பண பலம் எனக்கு தேவையில்லை.
அடுத்து சொன்னாரு உன்னுடைய ஆள்பலம் எனக்கு தேவையில்லை. அடுத்து சொன்னாரு உன்னுடைய அரசாங்கத்தின் உதவி எனக்கு, அதிகார பலம் எனக்கு தேவையில்லை. இல்ல இப்ப சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்க உன்னுடைய சட்ட திட்டங்கள் முறைமைகள் லீகலா இருக்கணும், எல்லாம் சாதகமா இருக்கணும், பாசிட்டிவ் சிச்சுவேஷன் இருக்கணும், சூழ்நிலை இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தாதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதெல்லாம் கிடையாது. இது எதுவும் இருக்கோ இல்லையோ உன்னைய ஆசீர்வதிக்க என்னால முடியும். இல்ல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ற முடியும்? நீங்க சொல்லுங்க. முதல்ல என்ன பலம் தேவையில்லைனாரு? சத்தமா சொல்லுங்க. நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன்னா இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல இறங்கணுங்கிறதுனால தான். சொல்லுங்க, என்ன பலம் தேவையில்லை? அடுத்து என்ன பலம் தேவையில்லை? பண பலம் தேவையில்லை. அடுத்து வெரி குட், சூப்பர். அடுத்து என்ன பலம் தேவையில்லை? ஆள் பலம் தேவையில்லை. வெரி குட். அடுத்து என்ன பலம் தேவையில்லை? அரசாங்கம் அதிகார பலம் அவருக்கு தேவையில்லை. அடுத்து என்ன தேவையில்லை? சட்ட திட்டங்கள் முறைமைகள் லீகல் எதுவுமே அவருக்கு தேவையில்லை. இது எதுவுமே இல்லாம அவரால் ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்களேன். 6வது இடத்துல யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால், யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க. மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கெல்லாம் எல் ஷடாய் என்கிற என் பேர் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் தேவையில்லை? சரீர பலம் தேவையில்லை. அடுத்து பண பலம் தேவையில்லை. அடுத்து ஆள் பலம் தேவையில்லை. அடுத்து அதிகார பலம் அரசாங்கத்தின் பலம் அவருக்கு தேவையில்லை. அடுத்து லீகல் சட்டங்கள் திட்டங்கள் முறைமைகள் எதுவுமே தேவையில்லை. அதே நேரத்தில் நான் எல் ஷடாய் மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு நாமம் இருக்கிறது. நான் கர்த்தர் யெகோவா. சொல்லுங்க, நான் யாரு? யெகோவா. இல்ல யெகோவா கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாவற்றுக்கும் மூல காரணமானவர். the source of the all sources, எல்லா ஊற்றுகளின் ஊற்றானவர், எல்லாவற்றுக்கும் மூல காரணமாயிருக்கிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப மோசேட்ட சொல்றாரு, மோசே அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு எல் ஷடாய்ங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா நான் கர்த்தர், நான் எல்லாவற்றுக்கும் மூல காரணமானவராயிருக்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்களின் ஊற்று எனக்குள்ள இருக்கு, எல்லா ஆதாரங்களும் எனக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எல்லா வாழ்வாதாரங்களின் ஆதாரமானவர். இல்ல அவருக்குள்ள எல்லாமும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்ப என்ன சொல்ல வர்றாரு மோசேட்ட? மோசே இப்ப கேட்கலாம் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே என்னப்பா நீங்க என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு சரீர பலம் வேணாங்கிறீங்க, பண பலம் வேணாங்கிறீங்க, ஆள் பலம் வேணாங்கிறீங்க, அதிகார பலம் அரசாங்க பலம் வேணாங்கிறீங்க, சட்டதிட்டங்கள் லீகல் எதுவுமே வேணாங்கிறீங்க. அப்ப எப்படி ஆசீர்வதிப்பீங்க? அப்பதான் சொல்றாரு, எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும்னா எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ளேயே இருக்கு. நான் எல்லாவற்றுக்கும் என்னவாக இருக்கிறேன்? மூல காரணமானவர். நான் இருக்கிறேன் என்கிற நாமமுடையவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மோசே நீ ஏன் பயப்படுற? உனக்கு தேவையான எல்லாம் எனக்குள்ளேயே இருக்கு. பணத்தை வச்சு இல்ல, ஆளை வச்சு இல்ல, அதிகாரத்தை வச்சு இல்ல, சரீர பலத்தை வச்சு இல்ல, சட்டங்கள் லீகல்ல சாதகமா இருக்குங்கிறதுக்காக இல்ல. அதெல்லாம் இருக்கோ இல்லையோ உன்னைய பிளஸ் பண்ண என்னால முடியும். ஏன்னா நான் ஆசீர்வாத ஊற்றாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ ஒரு கேள்வி எழும்புது. சரி, சரீர பலம் தேவையில்லை, ஆள் பலம் தேவையில்லை, அடுத்து பணபலம் தேவையில்லை, அடுத்து அதிகார பலம் அரசாங்க பலம் தேவையில்லை, அடுத்து சட்டதிட்டங்கள் லீகல் முறைமைகள் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவரே எல்லாவற்றுக்கும் என்னவாக இருக்கிறாரா? ஊற்றாக இருக்கிறார், ஆதாரமா இருக்கிறார். சரி, அப்ப இது எதுவுமே தேவையில்லைன்னா எப்படிதான் என்னைய பிளஸ் பண்ணுவாரு? எதை வச்சுதான் என்னை ஆசீர்வதிப்பாரு? இல்ல ஒரு கேள்வி வருதுல. சரி பிரதர், எல்லாமே அவருக்குள்ள இருக்கு, ரைட், ஓகே, ஒத்துக்கிறேன்.
அதிகாரம் தேவையில்லை, ஆள்பலம் தேவையில்லை, பணபலம் தேவையில்லை, இது எதுவுமே தேவையில்லை. அப்ப எதை வச்சுதான் என்னைய பிளஸ் பண்ணுவாரு? ஒரு கேள்வி வருதுல, எதை வச்சு பிளஸ் பண்ணுவார்னா கடைசியா 7வது தடவை சர்வ வல்லமையுள்ள தேவன் வருது பாருங்க. எங்க? எசேக்கியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3-5 வரைக்கும். எசேக்கியேல் 10:3-5 வரைக்கும் வாசிங்க. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல், கேருபீன்கள் நடுவில் இருந்து புறப்படுகிற அந்த செட்டைகளுக்குள்ள இருந்து புறப்படுகிற அந்த இரைச்சல், சர்வத்திற்கும் வல்ல தேவன் பேசுகையில், எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளி பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுகிற சத்தம். சொல்லுங்க, யாரு பேசுகிற சத்தம்? சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுகிற சத்தம். மீண்டும் ஒரே ஒரு சத்தமா சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுகிற சத்தம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க பாருப்பா, உன்னை ஆசீர்வதிக்க உன் சரீர பலம் தேவையில்லை, உனக்கு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணபலம் தேவையில்லை, அடுத்து ஆள் பலம் எனக்கு தேவையில்லை, அதிகார வர்க்கத்தின் பலம் எனக்கு தேவை கிடையாது, சட்டங்கள் திட்டங்கள் முறைமைகள் கஸ்டம்ஸ் லீகல் இதெல்லாம் சாதகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ளேயே இருக்கு. சரி ஆண்டவரே, எப்படி என்னை ஆசீர்வதிப்பீங்க? எதை வச்சு ஆசீர்வதிப்பீங்க? எதை வச்சுன்னா, நான் வார்த்தையை பேசுகிற போது வருகிற இந்த வார்த்தையின் சத்தம், இந்த வார்த்தை இருக்குல்ல, இத வச்சு என்னால உன்னைய பிளஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த வார்த்தையினாலே அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இல்ல, வார்த்தையை அனுப்பி காரியத்தை செய்ய முடியும். நீங்க நினைக்கிறீங்க பணத்தை வச்சு செய்யலாம், இல்ல. சரீரத்தில் பலன், ஹார்மோன் நல்லா இருந்தா குழந்தை வரும், இல்ல பிரதர். ஆட்கள் நல்ல ஆட்கள், எம்எல்ஏ எம்பி அவங்க இவங்க அது அப்படிலாம் இருந்தாங்கன்னா, இல்ல பிரதர். அதிகார வர்க்கம் பெரிய பெரிய ஆட்களை தெரியும் பிரதர், சொசைட்டியில் அவங்க, இல்ல பிரதர். பிரதர், எனக்கு ஏற்ற மாதிரி இப்ப கொஞ்சம் நல்ல ஜட்ஜ் வந்துட்டாங்க பிரதர், தீர்ப்பு வந்துருன்னு நினைக்கிறேன் பிரதர். அரசாங்கம், இந்த அரசாங்கம் வந்தா ஒரு சட்டம் போட்டுன்னு நினைக்கிறேன் பிரதர், அது வந்துரும் பிரதர், இது வந்துரும் பிரதர். இல்ல பிரதர், இது எதுல இருந்தும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ, இதெல்லாம் வராம இருந்தாலும் அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இந்த ஆசீர்வாதத்தை எப்படி அனுப்புவாரு? எதை அனுப்புறதன் மூலமா? அவர் பேசுகிற இந்த வார்த்தை இல்ல, இந்த வார்த்தையை வச்சு உங்களை அவரால் பிளஸ் பண்ண முடியும். யாக்கோபு அப்பதான் சொல்றாரு, யாக்கோபு, இனிமே நீ கீழே விழுந்து கிடக்கிறவன் அல்ல, நான் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனா இருப்பேன். சொல்லுங்க, என்ன தேவனா இருப்பேன்? நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்துவாரு. உங்க பணத்தை வச்சு ஆசீர்வாதம் அல்ல, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஆட்களை வைத்து ஆசீர்வாதம் அல்ல, அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல் ஷடாய் பிரதர். இது எதுவுமே இல்லாமலே உங்களை பிளஸ் பண்ண அவரால முடியும். இல்ல, அப்பதான் ஆண்டவர் யாக்கோபிட்ட சொல்றாரு, யாக்கோபு, இனி நீ ஆளுகை செய்வ, நான் உனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனா இருப்பேன்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி வாசிங்க. அடுத்தது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தியானிச்சு முடிச்சிடலாம். ஆதியா 35:11 தானே? வாசிங்க. 35:11. முதல்ல சர்வ வல்லமை உள்ள தேவன், அடுத்து சொல்றாரு. வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாய். அடுத்து சொல்றாரு, நீ என்ன செய்வாய்? சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் பகுதியில் ஃப்ரண்ட்லலாம் சவுண்டே வரல. சத்தமா சொல்லுங்க. பழுகி பெருகுவாய். அப்படின்னா என்ன பிரதர்? பழுகி பெருகிறதுனா என்ன? பழுகி பெருகிறதுனா என்னன்னா, வெறுமனே எண்ணிக்கையில் பெருகுவது அல்ல, கவுண்டிங்ல மட்டும் பெருகிறது அல்ல. அதுவும் தான் இல்லைன்னு இல்லை. ஆனா அதே நேரத்தில் கவுண்டிங்ல மட்டும் பழுகி பெருகுவது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதோடைய அர்த்தம் என்னன்னா, முதல்ல எங்க பழுகி பெருகுவாய்னு ஆண்டவர் சொன்னாரு? ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. ஆதியாகமம் 1:21-22. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி, இந்த சமுத்திரத்து மச்சங்களை மீன்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். இப்ப கவனிங்க. முதல்ல எதை பார்த்து அவர் சொன்னாரு? பழுகி பெருகுவீர்கள்னு சொல்லி எதை பார்த்து சொன்னாரு? சமுத்திரத்து மீன்களை பார்த்து, மச்சங்களை பார்த்து சொன்னார். இப்ப நல்ல கவனிங்க. என்னை கவனிங்க, முடிக்க போறோம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஏன் இந்த மீன்களை பார்த்து நீங்க பழுகி பெருகுங்கன்னு ஏன் சொல்றாரு? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வெறுமனே இந்த பழுகி பெருகிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வெறுமனே எண்ணிக்கையில பழுகி பெருகிட்டே போறது இல்லை. வெறுமனே மனுஷனுக்கு நீ உணவாகிறதுக்காக நீ நிறைய பெருகு அப்படிங்கிறது மட்டும் இருக்கிற அர்த்தம் இல்லை. ஏன் பழுகி பெருகணும்னு சொல்லி பிளஸ் பண்றாருன்னா, நல்லா கவனிங்க. அவருக்கு தெரியுது பாருங்க, என்ன இந்த பழுக்கம் பெருக்கத்தினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அவருக்கு தெரியுது பாருங்க. மீன்களை படைச்சிட்டோம், மீன்களை பார்த்து சொல்றாரு நீங்க பழுகி பெருங்கன்னு. ஏன்னா அடுத்த நாள்ல அவர் மனுஷனை உண்டாக்க போறாரு. அவருக்கு தெரியும் இந்த மனுஷனால இந்த மீன் இனத்துக்கு பாதிப்பு வரலாம். இந்த மனிதர்கள் இந்த மீன்களை உணவாக மாற்றுவாங்க. அப்படி மாற்றுகிற போது இந்த மீன் இனம் என்ன ஆகிடக்கூடாது? அழிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் அந்த மீன் இனத்தை பார்த்து சொல்றாரு. அதுவும் பாருங்க, மீன் இனம்னு பொதுவா இல்ல, சமுத்திரத்து மீன்களை பார்த்து சொல்றாரு நீங்க பழுகி பெருகுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆசீர்வாதத்தினுடைய உள் அர்த்தம் என்னன்னா, உன்னைய அழிக்கிறதுக்கு ஒரு சத்துரு ஒருத்தன் வரப்போறான். ஆனா நீ என்ன செய்வனா, அவன் எவ்வளவுதான் உன்னைய பிடிச்சு அழிக்க முயற்சி பண்ணாலும் அந்த அழிவை மேற்கொண்டு overcome the destroyer, அழிக்கிறவனுடைய அந்த அழிவை மேற்கொண்டு நீ பெருகுவ பெருகிக்கொண்டே இருப்ப. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீ பழுகி பெருகுவாய்னா எண்ணிக்கையில மட்டும் பெருகிட்டு போவன்னு அர்த்தம் இல்ல. உன்னைய யாரு அழிக்க முயற்சி பண்ணாலும் உன்னைய அழிக்க முடியாது. அந்த அழிவை மேற்கொண்டு நீ எழும்பி வரத்தான் செய்வ. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 18,000 கோடி கிலோ மீனை பிடிக்கிறாங்களா? 18,000 கோடி கிலோ மீனை பிடிக்கிறாங்க. நாங்கள் சில முறை தூத்துக்குடியில் இந்த ஃபிஷிங் ஹார்பருக்கு போனது உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 1500 to 2000 போட்டு தூத்துக்குடியில் மட்டும் இருக்கு. நீங்கள் போய் அந்த நைட்டில் போய் பாருங்களேன், ஹார்பரில்
எவ்வளவு மீன்கள், ஒவ்வொரு போட்டும் நிரம்பி தான் வருது அந்த அந்த ஹார்பருக்கு. எப்பா இந்த ஒரு ஊர்லயே இம்புட்டு மீனை பிடிக்கிறீங்களே, அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை ஊர் இருக்கு? பாம்பன்ல இருந்து, தொண்டியில இருந்து, சென்னையில இருந்து, நாகப்பட்டினம், எத்தனை கடற்கரை, எத்தனை நாடு, எத்தனை ஊர்கள், நாடுகள், எவ்வளவு ஒரு நாளைக்கு 18,000 கோடி மீனை பிடிக்கிறாங்களா? ஆனா இவ்வளவு பிடிச்சும் கூட அது அழியவே மாட்டேங்குது. அது என்ன பண்ணிட்டே வருது? அந்த அழிவை மேற்கொண்டு பழுகி பெருகி கொண்டே போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், இந்த வருஷம் நீங்க பழுகி பெருகுவீங்க. யாரு உங்களை அழிக்க முயற்சி பண்ணினாலும் நீங்க இன்னும் பழுகுவீங்க, இன்னும் பெருகுவீங்க, இன்னும் உயர 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 நீங்க வளர்ந்து கொண்டே போவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க நினைக்காதீங்க எங்க தொழிலுக்கு அவங்க போட்டியா இருக்கிறாங்க பிரதர், அழிச்சரணும் நினைக்கிறாங்க பிரதர். இல்ல, அவங்க என்ன நினைச்சாலும் உங்களை அழிக்க முடியாது. என்ன கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, பழுகி பெருகுவீர்களா. இல்ல, எவ்வளவு அழிக்க முயற்சி பண்ணாலும், நல்லா கேளுங்களேன், ஆச்சரியம் பாருங்களேன், ஆச்சரியம் பாருங்களேன். உலகம் தோன்றின அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும், அன்னையில இருந்து மனுஷன் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனை பிடிச்சுதான் பார்க்கறான். ஆனா என்ன செய்யவே முடியல, அழிக்கவே முடியல, பெருகிட்டே இருக்கு பாருங்க. அதுலயும் ஆச்சரியத்தை பாருங்க, குளத்து மீன் பெருக மாட்டேங்குது. ஒரு குளம் இருக்கு பாருங்க, நம்ம ஊர்ல குளம், குட்டை, ஆறு, அதுல இருக்கிற மீன் சமுத்திரத்து மீன் மாதிரி பெருக மாட்டேங்குது. டேம்ல மீன் இருக்கு பாருங்க, பெருக மாட்டேங்குது. இல்ல, ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, 10,000 மீன் குஞ்சுகளை கொண்டு போய் வைகை அணையில் விட்டார்கள், இந்த அணையில் விட்டார்கள், 1,00,000 குஞ்சுகளை கொண்டு போய் விட்டார்கள். ஏன் வட்ட வட்டம் விடுறீங்க? ஏன் என்ன ஆயிருது? அந்த வருஷத்தோட அந்த மீனே என்ன ஆகி போயிருது, அழிஞ்சு போயிருது. ஏன்? என்னங்க, குளத்து மீன் பெருக மாட்டேங்குதுங்க, ஆத்து மீன் பெருக மாட்டேங்குது, ஒரு டேம்ல இருக்கிற மீன் என்ன செய்ய மாட்டேங்குது, அணைக்கட்டு மீன் பெருக மாட்டேங்குது. ஏன்? அவைகளுக்கெல்லாம் தேவன் வார்த்தை கொடுக்கல, ஆனா சமுத்திரத்து மச்சங்களுக்கு அவர் வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் எல் ஷடாய். அதனாலதான், இந்த வார்த்தையினாலதான் அது பழுகி பெருகி கொண்டே இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அழிக்கிற சத்துரு. அதனாலதான் எகிப்து தேசத்துல இல்ல, யோசிச்சு பாருங்க, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, பழுகி பெருகினாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவத்தை அழிச்சிடலாம், கிறிஸ்தவர்களை அழிச்சிடலாம், சபையை அழிச்சிடலாம். அவங்களுக்கு தெரியல, நம்ம பழுகி பெருகிறவங்க மட்டும் இல்ல, எவ்வளவு அழிவு வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி பழுகுவான், ஓவர் கம் பண்ணி பெருகுவான். The power of overcome the destroyer. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் தன்னை உங்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்துவார். இந்த வருஷத்துல நீங்க எல்லா எல்லையிலையும் பழுகுவீங்க, எல்லா எல்லையிலையும் பெருகுவீங்க. உங்க ஆஸ்தி பழுகும், உங்க ஆஸ்தி பெருகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க பிள்ளைங்க பழுகி பெருகுவாங்க, உங்க பொருளாதார பழுகி பெருகும், உங்க தொழில் பழுகி பெருகும், உங்க ஊழியம் பழுகி பெருகும். அழிக்கிறவனை மேற்கொண்டு பழுகுகிற பெருகுகிற வல்லமன் இல்ல, அவரால நம்மளை பழுகி பெருக பண்ண முடியும். எதை வச்சு தெரியுமா? அவருடைய வார்த்தையினாலே. எழுது நிப்போமா? எழுது நிப்போமா? எழுது நில்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் எல்ஷடாய் தேவனாய் பாருங்க, பார்க்கலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த படிப்பை நான் பாஸ் பண்ணிட்டா வேலை கிடைச்சிரும் நினைக்காதீங்க. நல்ல கவனிங்க, நீங்க வேலை செய்யுங்க, உங்க கைக்கு எட்டினதை வேலை செய்யுங்க. வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கடவன் இருக்கு. சோம்பேறியா வீட்டில் படுத்துருக்க கூடாது இல்ல, சோம்பேறியா என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் படுத்து தூங்காதீங்க. ஆனா உங்க வேலையை நீங்க அன்றாட நீங்க சாப்பிட நீங்க வேலை செய்யணும். வேலை செய்யலைன்னா நீ என்னவே செய்யக்கூடாது இல்ல. தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 3:10 சொல்லுது, தேவனே சொல்றாராம், வேலை செய்யாதவன் என்ன செய்யாது இருக்க கடவன், சாப்பிடவே செய்யாத இல்ல,
சில பேருக்கு எப்படின்னா வேலையே செய்யல, ஆனால் நல்ல சாப்பாட்டில் மட்டும் என்ன இருக்கக்கூடாது, 2 நாளைக்கு ஒரு கறி இருக்கணும், அது இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு உள்ளே போகணும். வேலையே செய்யலைன்னா நீ சாப்பிடவே கூடாது. இல்லை, வேலை செய்யாதவன் கூட இல்லை, வேலை செய்ய மனது இல்லாதவன். சொல்லுங்க, வேலை செய்ய என்ன இல்லாதவன், மனது இல்லாதவன். சில பேருக்கு வேலை இருக்காது, செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் வேலை இருக்காது. அது பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வேலை செய்யணும்னு மனசே இருக்காது. பாருங்க, அப்படி இல்லை. நீங்கள் வேலை செய்யுங்க, ஆனால் உங்கள் வேலையை வச்சு இல்லை, உங்கள் பணத்தை வச்சு இல்லை. நீங்கள் உடனே அதை வச்சு தான் இல்லை பிரதர், அப்போதைக்கு நான் வேலை செய்யணும். இப்போ என்னன்னா, சமீபத்தில் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் வேலையை விட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டார். என்னன்னு கேட்டால், ஆண்டவர் வருகை வரப்போதில்லை, அதனால தான் வேலையை விட்டேன். சோம்பேறித்தனத்துக்கு பதில் பாருங்க. இல்லை, வேலை செய்யுங்க இல்லையா, வேலை செய்யுங்க, ஆனால் வேலையினால உங்களுக்கு சாப்பாடு வரட்டும். ஆனா ஆசீர்வாதம் வேலையை வச்சு வர்றதில்ல, பணத்தை வச்சு வர்றதில்ல, தொழிலை வச்சு வர்றதில்ல, இது உங்க சரீர பலத்தை வச்சு வர்றதில்ல, யாரை வச்சு வர்றதில்ல. ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் தான் இறங்கி வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ உங்களுடைய வேலை மேலே இருந்த கண்ணு, உங்கள் படிப்பு மேலே இருந்த கண்ணு, உங்கள் ஊழியத்தின் மேலே இருந்த கண்ணு எல்லாவற்றையும் எடுத்து அவர் மேலே வைங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் எல்ஷடாய் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் எல்ஷடாயாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எதுவுமே இல்லாமல் என்னை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. என் சரீர பலத்தை வச்சு அல்ல, என்னுடைய ஆள் பலத்தை வச்சு அல்ல, என் பண பலத்தை வச்சு அல்ல, அதிகார பலத்தை வச்சு இல்ல, சட்ட திட்டங்களை வச்சு இல்ல, எதுவுமே இல்லாம உங்களால என்னை ஆசீர்வதிக்க முடியும். உங்க வார்த்தையை வச்சு என்னைய பிளஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு 2 நிமிஷம் நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். நல்லா வாயை திறந்து அவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய லைஃப் சோர்ஸ் நீங்க தான் ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நீர் தான் ஆதாரமா இருக்கிறீர், எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க உங்களால முடியும் ஆண்டவரே. ஒன்றும் இல்லாமையிலே எல்லாவற்றையும் உருவாக்கினவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். எஸ் எஸ், நல்ல சத்தமாய் நல்ல சத்தமாய் கண்களை பதிய வைப்போ கர்த்தராம் இயேசுவின் மேல. எஸ் 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 எஸ், அவர் எல் ஷடாய், அவருக்கு யாருடைய உதவியும் தேவை கிடையாது. எஸ் ஃபாதர், எஸ் பேசுங்க பேசுங்க பேசுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி. Mama maka hada daraga turala gadara baki akala gadara bala bala baraba. Mama mana rabaga laga laga dura mama na rabaga laga dara baraba. Urabala gadara rabaga tala rabala baraba karaga tura bala baraba. Mama mana rabala gadara barabala bala baraba. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு பலனை கொடுத்திருக்கும். அந்த பலனோட ஆவியில நிரம்புங்க. சர்வவல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனே. உடைய ஜனத்தை உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.